யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம். ரமண பகவானுடைய தரிசனம் கிடைச்ச உடனேயே அந்த பார்வையே ராம் சுரத்குமாரோட அகத்தை வேற மாதிரி மாற்றி விட்டுருத்து. இனிமே இந்த உலகத்தில் பெருசாக செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற வைராக்கியம் வந்தது அவருக்கு. எல்லாரையும் போல இனிமேல் தான் வாழ முடியாதுங்கிறது அவருக்கு தெளிவாக தெரிஞ்சது. இந்த உலகங்கிறது என்ன? இந்த உலகங்கிறது வெறும் எண்ணங்களால் நிறைஞ்சது அப்படிங்கிறத அவர் பார்க்க ஆரம்பித்தார். வெறும் தாட்ஸ் தான். இதிலிருந்து வேறொன்னா இதுக்குள்ளேயே மாற முயற்சிக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த மானுட சமூகத்தையும் பார்த்தார். எல்லாருக்கும் என்ன எண்ணம்? இந்த எண்ணங்களோடையே எப்படியாவது நம்ம மாற முடியுமா அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருந்தது. தன்னுடைய மனம்ங்கிறது எதுலேயுமே பிடிப்பற்று இருப்பத, ஏதாவது எதையுமே பிடிக்காமல் இருக்கிறத உணர ஆரம்பித்தார். உலகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு சலிப்பு, ஒரு அலுப்பு அவரோட மனசில் அப்படியே ஆக்கிரமிச்சுட்டே வர ஆரம்பிச்சிது. இங்கே இருக்கிற எந்த ஒரு விஷயமே இனிமேல் தனக்கு எந்த ஒரு நிறைவையும் தராது, தன்னை எதுவும் பண்ணாது, எந்த சுகமும் தன்னை தொட முடியாது. அந்தந்த சுகங்கள் எல்லாமே இது வரைக்கும் எதெல்லாம் சாதாரண மனுஷர்கள்லாம் சுகிச்சுட்டே வந்தாரோ அதெல்லாம் ஒரு மாதிரி இவருக்கு ஒன்றும் பிடித்தமாக இல்லை. எல்லாமே தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஏன் இந்த மனிதர்கள் அந்த குப்பையை கிளறிண்டே இருக்கா அப்படிங்கிறதும் இவருக்கு தோணித்து. எல்லாரோட அடியிலையும் நான் அப்படிங்கிற அந்த அகந்தையை இருக்க பிடிச்சுட்டு இருக்கிறத கவனிக்கிறார். தன்னுள்ளேயும் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒன்று நிழல் மாதிரி இருக்கா, இல்லை இல்லாமல் போயிடுதா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு ஒன்று ஆடிண்டே இருந்தது. இல்லை ஏதோ ஒன்று விட்டு வச்சிருந்த மாதிரி இருந்தது. ஒரு நிலையற்ற நிலையிலேயே இருக்கிறத உணர ஆரம்பிக்கிறார் ராம் சுரத்குமார். திருப்பியும் புதுச்சேரிக்கு போகிறார். அங்கே போய் அரவிந்தரை தரிசனம் பண்ணுறார். வெறுமை அவள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துண்டா, வேறு எந்த ஒரு பேச்சும் கிடையாது அங்கே. அதுவும் ஏதோ ஒரு மாற்றத்தை அவருக்குள்ளே கொண்டு வந்தது. புதுச்சேரியிலேருந்து நேராக திருவண்ணாமலைக்கு வரார். நேரடியாக விருபாட்சி குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறார். கொஞ்சம் அபூர்வமான, யாரும் அவ்வளோ எளிதில் அணுக முடியாத இடத்துக்கு போய் தபஸ் பண்ணுறார். அதாவது அணுக முடியாத இடம்னா அவர் தபஸ் பண்ணும்போது அவருக்குள்ளேயே போன இடம் அது. அருணாச்சல மலை அப்படியே அவரை ஏந்திண்டது. அப்படியே 1-2 நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு சாது வந்து அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறார். நீங்கள் பப்பா ராம்தாஸ் அப்படிங்கிற ஞானியை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு உடஞ்ச ஆங்கிலத்தில் இவரை பார்த்து கேட்குறார். இல்லை அப்படின்னு ராம் சுரத்குமாரும் சொல்ல, உடனே போய் தரிசனம் பண்ணுங்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரசரன்னு அடிவாரம் நோக்கி அந்த சாது நடக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன விஷயம், என்ன சொல்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்குள்ள வந்து சொன்னவர் மாயமாக மறைஞ்சு போயிட்டார். வெளியிலேருந்து இனிமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தனக்கு தோன்றிட்டுருத்தா அப்படின்னு யோசித்து பார்க்குறார். அப்படிலாம் இல்லை, உள்ளிருக்கக்கூடிய ஒன்று எதையும் தொடாமல் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறார். மனம் அப்படிங்கிற எந்த திசையும் தேடவே இல்லை, எங்கேயுமே நகரவே வேண்டாம், சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்தது எல்லாமே. இன்னும் ஆழ்ந்து தனக்குள்ளேயே பார்த்துட்டே இருந்தார். மனசு வந்து அப்படியே அதி கூர்மையாக ஏதோ ஒன்றை சொல்ல கேட்கறதுக்காக காத்துன்னு இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சது. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று காத்துன்னு இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஆணைக்காக அப்படியே காத்துட்டு இருந்தது. அதுவே ரமண பகவானையும் தரிசனம் பண்ணித்து, அரவிந்தரையும் தரிசனம் பண்ணித்து. இப்போது அடுத்த என்ன செய்யணுங்கிறத வழிகாட்ட போகிறதும் அதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார். திருவண்ணாமலையிலேருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கஞ்சங்காடு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போனார். அந்த கஞ்சங்காடில் தான் பப்பா ராம்தாஸ் இருந்தார். அதை நோக்கி கிளம்புறார். பப்பா ராம்தாஸ் அப்படிங்கிற பெயரே அவருக்குள்ள ஒரு குழந்தைய நினைவூட்டுற மாதிரி இருந்தது. அந்த ஆசிரமத்தை நெருங்கி போகிறார். எல்லாரும் பப்பா பப்பான்னு தங்களுக்குள்ள
அவரை பற்றி பேசிகிட்டே இருந்தா. அந்த வார்த்தை மட்டும் காதலியே விழுந்துட்டு இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் சச்சிதானந்தா அப்படிங்கிற துறைவி இவரை நோக்கி வரார். எங்கேருந்து வரீங்க அப்படின்னு இவரை பார்த்து கேட்ட உடனே இவரும் விவரம் சொல்ல, வாங்கோ மாதாஜி கிருஷ்ணாபாயை சந்திக்கலான்னு இவரை கூட்டின்னு போகிறா. அந்த சூழலே இவருக்கு ரொம்ப இதமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ராம் சரத் குன்வருக்கு. ஏன்னா திருவண்ணாமலையில் வேற மாதிரி ஒரு சூழலை தான் இவர் பார்த்துருக்கார். ஏன்னா எங்கே திரும்பினாலும் வேதாந்த பரிபாஷைகள் இருக்கும், ஆத்ம விசாரம்னு பேசுவா, கைவல்யம்னு பேசுவா. திரும்ப இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு வேதாந்த பேச்சு இருக்கும், இல்லாட்டி மௌனமாக இருப்பா எல்லாரும். இன்னும் மௌனம் உள்ள நகருங்கிற மாதிரி இந்த மனசை ஒரு வழி பண்ணுற மாதிரி இருக்கும் அருணாச்சலம். ரமணர் அப்படிங்கிற ஒரு பெருஞ்சிங்கத்தை சுற்றி குட்டி குட்டி சிங்கங்கள் சுற்றிகிட்டே இருக்கும் அருணாச்சலத்தில். ஆனால் இந்த காஞ்சன் காட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப நெகிழ்வாக இருந்த மாதிரி இருந்தது. எப்போவும் ராமஸ்மரணையிலேயே இருக்கிற மாதிரி பேசும்போதே ராம் ராம் அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிப்பா. அவள் பேசுறது, அவகிட்ட இருந்த ஒரு மென்மை, அந்த ஒரு நெகிழ்வு, அந்த சூழ்நிலையே வேற மாதிரி இருந்தது. சச்சிதானந்தரும் மாதாஜி கிருஷ்ணாபாயும் யோகி ராம் சரத் குன்வரோட பேசிண்டே அந்த பஜனை கூடத்துக்குள்ளே கூட்டின்னு போகிறா. ராம் சரத் குன்வர் கொஞ்சம் தனக்கு முன்னாடி அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். கொஞ்சம் வளர்ந்த குழந்தை ஒன்று அங்கே உட்காண்டிருந்த மாதிரி இருந்தது. நல்லா வட்டமான முகம், நல்லா சிகப்பு, இந்த வட்ட கண்ணாடிக்குள்ளே எப்போவும் சிரிக்கிற மாதிரி ஒரு முகம். அந்த முகத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பரவி அடங்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறது அவர் பார்க்குறார். நல்லா கொழுன்னு பாலகிருஷ்ணனே கொஞ்சம் வயசானா எப்படி இருப்பார் அப்படி இருந்தார் அவர். அது மாதிரி பளன்னு கண்ணோ, சிரிக்காமலேயே எப்போவும் சிரிக்கிற மாதிரி ஒரு முகம், தலையில் வழுக்க. அவரோட வழுக்கையை பார்க்கும்போது காந்தி தாத்தாவை பார்க்குற மாதிரி இருந்தது. தும்பப்பூ மாதிரி ஒரு வெண்மையான உடை. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படிங்கிற அந்த நாமத்தை ஒரு அழகான அலைவரிசையில் எல்லாரும் அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தா. பப்பா ராம்தாஸ் அவர் பக்கத்தில் போன மாதாஜி கிருஷ்ணாபாய் இவரை சுட்டி காமிச்சு, அதாவது ராம் சரத் குன்வரை சுட்டி காமிச்சு ஏதோ சொல்கிறார். அதற்கு அவர் வெடித்து சிரிக்கிறார். அவளுக்குள்ளே ஏதோ மலையாளத்தில் ஏதோ பேசிண்டா. ராம் சரத் குன்வருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார். அங்கே எல்லாரோட முகத்துலேயும் ஒரு புன்னகை இருந்தது. எல்லாரும் பப்பாவை பார்த்து புன்னகைச்சுட்டே இருந்தா. கைகளை தட்டி அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கா. மெதுவாக பப்பா எழுந்துட்டார். அங்கே இருக்கிற குழந்தைகளோட கைகளெல்லாம் கோத்துண்டார். அவர் பின்னாடி 4-5 பெண்களும் அந்த சீடர்கள் எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சா. எல்லாரையும் சேர்த்துண்டு ஒரு பெரிய மரத்துக்கடியில் ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்தது. அங்கே போய் உட்காண்டார். அதுக்குள்ளே அங்கே பெரிய பெரிய சன்னியாசிகள் எல்லாரும் ஜடாமுடியெலாம் வச்சுட்டு இருந்தா. சில பேர் வெறும் துண்டை மட்டுமே அணிஞ்சிட்டு இருந்தா. நிறைய துறவிகள் இருந்தா. எல்லாரும் இவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணான். அவரும் கண்ணாடி போட்டுன்னு அந்த கண்ணாடி வழியாக எல்லாரையும் உத்து பார்த்தார். அதுக்குள்ளே நடுவுலையும் சிரிச்சுட்டே இருந்தார். அந்த குரலில் அவ்வளோ ஒரு குழைவு, அவ்வளோ ஒரு மென்மை இருந்தது. அப்போது அவர் பேசும்போது, இந்த ராம்தாஸ் உங்களை எல்லாரையும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறான் அப்படின்னு தன்னையே ஒரு 3வது மனுஷராக சுட்டி பேசுகிற தன்மையை பார்த்து ராம் சரத் குன்வருக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. இந்த ராம்தாஸிடம் சொல்ல எதுவும் இல்லை, நீங்கள் எப்போவும் ராமநாமத்தை மட்டுமே சொல்லுங்க, அதை மட்டும்தான் நான் இந்த ராம்தாஸ் கேட்குறான் அப்படின்னு அவர் திருப்பியும் சொல்லிட்டு, அப்படி சொன்னவர் ராம் சரத் குன்வரை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறார். அப்போது ராம் சரத் குன்வரும் பப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் நாம சித்தாந்தம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை எங்களுக்கு வலியுறுத்துறீரா அப்படின்னு கேட்குறார். அப்போது பப்பா ராம்தாஸ் அந்த மாதாஜியை பார்த்து, கிருஷ்ணாபாய் இங்கே பாரு, இவர் என்ன சொல்கிறாருன்னு. இந்த ராம்தாஸ் எதையுமே வற்புறுத்தலை, ஆனால் என் ராமனை தவிர இங்கே வேற ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ராமநாமந்தான் எல்லாமாவும் இருக்குது, இங்கே ராமநாமம் மட்டும்தான் அனைத்துமா இருக்குது. ஆமாம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார். ராம் சரத் குன்வர் அப்படின்னு இவர் சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க,
இங்கே எல்லாரும் கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்ட உடனே ராமர் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் கொண்டவர் அப்படின்னு இந்த பேருக்கு அர்த்தம்னு ராம் சூரத் குன்வர் சொல்கிறார். அதுக்கு பப்பா உடனே சொல்கிறார், அடடா நீங்களே இப்போ சொல்லிட்டேளே, உங்களோட பெயரோட அர்த்தமும் நீங்களும் வேற வேறா? நீங்களும் அந்த பெயரை வச்சுட்டு இத்தனை நாளாக இருந்திருக்கேள், இந்த பேரை நீங்களாக வச்சுக்கல இல்லையா? உங்கள் பெற்றோருக்கு இந்த பேரை வைக்கணும் அப்படின்னு ஏன் தோணித்து? அந்த ராமனால தானே. ரொம்ப இருக்க வேண்டாம். ராமன் ரொம்ப மென்மையானவன், எங்கும் நிறைஞ்சவன், ஆத்ம ராமம், அப்படி தானே அவனை எல்லாரும் சொல்கிறா. இந்த ராமதாஸ் எப்போவுமே ராமன் உள்ளிருந்து சொல்கிறத மட்டும்தான் பேசுகிறான். அவன் சொல்கிறபடி தான் செய்கிறான். அவனுக்கே ஆட்பட்டு இருக்கான். இங்கே பாருங்கோ, இந்த குழந்தைய பாருங்கோ, தன்னோட மதுரமான குரலில் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கு. அவள் அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த உடையில கூட ராமநாமம் இருக்குது. அந்த உடையில் இருக்கக்கூடிய இழையில கூட அந்த ராமநாமம் இருக்குது. இதோ இந்த மரத்தை பாருங்கோ, அதில் கூட ராமநாமம் இருக்குது. இதோ பாருங்கோ, அங்கே குட்டி மான் ஓடுறதே, அதில் கூட ராமநாமம் இருக்குது. இதோ மேலே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே ராமநாமத்தை கேட்டு கேட்டு சொந்த குரலை மறந்து அந்த கிளைகளில் கண்ணை மூடி கிறங்கி கிடக்கு. ராம் சூரத் குன்வர் ராம் ராம் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிகிட்டே ஒன்று இருக்குது. அதை இந்த காதால் கேட்காதீங்கோ, கேட்காது, வேற ஒரு காதை கொண்டு கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ராம் சூரத் குன்வர் மெதுவாக பப்பா அப்படின்னு நான் அவங்கள கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறார். அந்த குரலில் அப்படி ஒரு அன்பு இருந்தது. ஆஹா, தாராளமாக கூப்பிடுங்களே அப்படின்னு பப்பாவும் தேன் ஒழுகிற குரலில் சொல்கிறார். அப்போது ராம் சூரத் குன்வர் தனக்கு இருந்த ஒரு விஷயத்தை கேட்குறார், தனக்கு இருந்த ஒரு சந்தேகத்தை கேட்குறார். என்னன்னா, என்னோட வழி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதா எனக்கு தோன்றிகிட்டே இருக்குது. அந்த பிரம்மம் அப்படிங்கிறது நிர்குண நிராகார வடிவம் அப்படிங்கிறது தானே, அதை எப்படி நம்ம நாமஸ்மரணையில் அடைய முடியும் அப்படிங்கிற கேள்வியை, தனக்கு இருந்த சந்தேகத்தை கேட்குற. அதுக்கு பப்பா சொல்கிறார், அந்த நிராகார நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறத நீங்களை எதை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ராம் சூரத் குன்வர் ஞானத்தினால தெரியறது அப்படின்னோடனே, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அந்த ஞானமே இங்கே நாமமாகி இருக்குது, அந்த பிரம்மமே இங்கே ஆதியில் நாமமாகி வந்தது, அந்த நாமத்தை இறுக்கி பிடிச்சிக்கோங்கோ, அந்த நாமியை யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, தெரிஞ்சிடுமா, அவனை அறிஞ்சிப்பேனா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், நாமஸ்மரணம் மட்டும்தான் வழி. நீங்கள் இந்த குழந்தையா மாற முடியுமா? இங்கே பாருங்க, அந்த குழந்தை ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கு. அதே மாதிரி உங்களோட உதடும் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கட்டும், கரங்கள் தாளமிட்டுண்டே இருக்கட்டும், நாக்கு ராமநாமத்தை சொல்லி சொல்லி நாக்கில் அப்படியே நாக்கில் ஒரு தழும்பே ஏறட்டும் ராமநாமத்தினால, உள்ளம் முழுக்க ராம ரசத்தால் மூழ்கட்டும், நெஞ்சில் ராமநாமம், முகத்தில் ராமநாமம், எல்லா பக்கமும் அது பொழியட்டும் அப்படின்னு ராம் சூரத் குன்வரை முன்னிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது உபதேசமாக கொடுக்க ஆரம்பித்தார். அப்படியே ஒரு பெரிய தேன் குடுவையை எல்லார் மேலேயும் கவிழ்க்கிற மாதிரி சொன்னார். அந்த மரத்தோட நிழலில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மலைகளும், எல்லா நீர்த்தவளைகளும், எல்லா சப்தமும் ஏதோ இந்த விசிறி மட்டையால் வீசி விடுற தென்றல் மாதிரி அந்த சூழலே ரொம்ப அழகாக இருந்தது. ராம் சூரத் குன்வர் அவர் முன்னாடி அந்த வேதாந்த ஞானம் அப்படியே கை கட்டிண்டு உட்காண்டிருந்தது. நீங்கள் எங்கேருந்து நேராக வரேன் அப்படின்னு கேட்குறார் பப்பா. நான் அருணாச்சலத்திலேருந்து வரேன் அப்படின்னு சூரத் சொன்ன உடனே, ஆஹா, ரமண மகரிஷி, அது ராமாச்சலம் ஆயித்தே அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் ராமாச்சலம் அப்படின்னு அருணாச்சலத்தை சொன்னத உடனே இவருக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ராம் சூரத் குன்வருக்கு என்ன பேசுறதுனே தெரியல, திகைச்சு போயிருக்கார். அப்போது அவர் பப்பா தன்னோட அனுபவத்தை சொல்கிறார். அவர் சொல்கிற ஒவ்வொரு அனுபவமும் தனக்கு நடந்தது அப்படிங்கிறது யோசித்து பார்க்குறார் ராம் சூரத் குன்வர். என்னன்னாக்கா, நீங்கள் விருபாட்சி குகையில் உட்காண்டேளா அப்படின்னு பப்பா உத்து பார்த்து கேட்குறார். ஆமான்னு சூரத் குன்வர் சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட அவரால் மேலே பேச முடியல. அப்போ பப்பா ராம்தாஸ் தன்னோட அனுபவத்தை சொல்கிறார். ஆமாம்,
நானும் பகவானை நோக்கி அப்படியே அமர்ந்திருந்தேன். எனக்கு அப்பேற்பட்ட நிலையை கொடுங்கோ அப்படின்னு நான் வேண்டின்றேன். அவரும் என்னை பார்த்து புன்னகை பண்ணினார். அப்படின்னோடனே இதெல்லாம் தனக்கு நடந்ததே அப்படின்னு அவர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் என்ன, விருபாட்சியில் இருக்கும்போது அந்த மலையும் தாவரங்களும் மனிதர்களும் எல்லாமுமே ராமமயமாக தெரிஞ்சுது எனக்கு. எல்லா இடத்துலையும் ராமமயம், எதுலேயும் ராமமயம். என் உடம்புக்குள்ள ஒவ்வொரு மயிர்கால்களையும் ராம ரசம் அப்படியே பொங்கித்து, என்னோட இதயம் அப்படியே மலர்ந்து போய் ராம பிரவாகமாகி, அப்போது அந்த பக்கம் ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தன் போனான், என்னை பார்த்தான். சாட்சாத் அந்த ராமனே எனக்கு எதிரில் நிற்கிற மாதிரி நான் துடிச்சு போயிட்டேன். அவனை ராமமயமாக தெரிஞ்சான் அவனும் எனக்கு. ஆஹா ராமா ராமான்னு ஓடி போய் அவனை நான் கட்டிண்டேன். அவனை ஏதோ பண்ண வரேன்னு நினச்சிட்டு திமிரி ஓடி போயிட்டான். அப்பையிலேருந்து அந்த ராம பிரேமையில் பித்தி பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு அப்படியே கண்களில் நீர் அப்படியே ஒழுக ஒழுக அவர் தன்னோட அனுபவத்தை சொல்கிறார். எல்லாரும் ராம் 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 ராம்னு சொல்லா அப்படின்னு சொல்லும்போது ராம் சரத் குன்வருக்கு பெரிய குழப்பமாயிடுத்து. ஞானம்ங்கிற நெருப்பா, இல்லை நாமங்கிற தண்ணீரா, இல்லை நாமஸ்மரணைங்கிறது குழைஞ்சு கிடக்கிறதா, தான் எங்கே இருக்கோம், இவர் என்ன இது, இவர் சொல்கிறது ஏதோ ஒன்று ரொம்ப ஈர்ப்பாக இருக்கே, ஆனாலும் தனக்குள்ளே ஏதோ ஒன்று தன்னை தடுத்துட்டே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார் ராம் சரத் குன்வர். இன்னும் எத்தனை நாள் நீங்கள் இங்கே இருப்பீங்க அப்படின்னு பப்பா ரொம்ப மென்மையாக கேட்குறார். இன்னும் 3 நாட்களுக்கு இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்தாங்கோன்னு ஒரு புத்தகத்தை கொடுக்குறார். இன் குவெஸ்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த புஸ்தகம் பேர். இந்த புஸ்தகத்தை படிங்கோ, இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற. அந்த புஸ்தகத்தை பரட்டும்போது தனக்குள்ள அரூபமாக ஏதோ ஒரு சக்தி அழுத்தி தன்னோட பாதத்தை பதிக்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கிறார் ராம் சரத் குன்வர். உடம்பு முழுக்க அப்படியே மின்சார அதிர்ச்சி மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று தனக்குள்ளே ஓடுறத கவனிக்கிறார். பப்பா அப்படின்னு அந்த பப்பா ராம்தாஸை யோசிக்கும்போது அவர் எப்பயும் புன்னகைச்சபடியே இருக்கிறது அவருக்கு தெரியறது. அவர் தன்னோடவர் என்னவர் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கணத்திலிருந்து ராம் சரத் குன்வருக்கு பப்பா ராம்தாஸை பார்க்கும்போது தோண ஆரம்பிச்சது.